சட்டப்பேரவையில் அரசு வேலைகளில் இடஒதுக்கீடு அளிப்பது தொடர்பாக தமிழர் வாழ்வுரிமை கட்சி எம்எல்ஏ வேல்முருகன் பேசி அமர்ந்தவுடன் பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசன் கை நீட்டி எச்சரித்த காட்சி அரங்கேறியுள்ளது. பணியிடங்களை நேரடியாக நிரப்பப்படுகின்ற போது அதில் கண்டிப்பாக இடஒதுக்கீடு பின்பற்றப்பட வேண்டும் என்கிற கோரிக்கையும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் கோரிக்கையாக இருக்கின்ற தனியார் துறையிலும் இடஒதுக்கீடு அமல்படுத்த வேண்டும் என்ற எனது தமிழக வாழ்வுரிமை கட்சி உள்ளிட்ட இங்கு இருக்கிற அரசியல் கட்சியினுடைய கோரிக்கைகளும் கனிவோடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் பரிசீலித்து சமூகத்தில் நலிந்த பிரிவினருக்கும் வேலைவாய்ப்பை உறுதி செய்வதற்குரிய உத்தரவாதத்தையும் ஏற்படுத்தி தர வேண்டும் என்று இந்த மிக சிறப்பான இளைய தலைமுறைக்கான வாழ்க்கைக்கு உதவுகிற வேலைவாய்ப்பை உறுதி செய்வதற்கு நடவடிக்கை எடுத்த மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 6 லட்சம் கோடி கடலில் இருக்கிற ஒரு அரசு 1.5 லட்சம் அரசு ஊழியர்களை நேரடியாக நியமனம் செய்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே இது பாராட்டத்தக்கது, வரவேற்கத்தக்கது என்று கூறி நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிகு உறுப்பினர் ஈஸ்வரன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இளைஞர்கள் தான் இந்த நாட்டினுடைய எதிர்காலம் என்பதை அழுத்தமாக சொல்லி இந்த அரசு அடுத்த தேர்தலை நோக்கி பயணிக்கிற அரசு கிடையாது, அடுத்த தலைமுறையை நோக்கி பயணிக்கிற அரசு என்பதை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தெளிவுபடுத்தி இந்த அறிவிப்பை அறிவித்திருக்கிறார். கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியின் சார்பாக மனப்பூர்வமாக இந்த அறிவிப்பை நான் வரவேற்கின்றேன். படித்த இளைஞர்களுக்கு வேலை இல்லை என்பதுதான் இன்றைய பிரச்சனை. செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.